ஹalleluya, குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. இப்போ என்ன, எப்பொழுது பொழுது விடிஞ்சிருச்சு. 7 மணி ஆயிடுச்சு. எப்படி இருக்கிறீங்க? கடந்த இரவு நிம்மதியாக தூங்கினீர்களா? எப்படி இருக்கு? நாட்கள் எப்படி போகுது? பயங்கரமா இருக்குங்க. எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், வெள்ளங்கள், புயல்கள், யுத்தங்கள், பஞ்சங்கள், அநியாயமும் அக்கிரமமும் அதிகமா இருக்கிறது. சமாதானம் இல்லாத போராட்டங்களோடு கூடிய உலகத்தில் ஆண்டவரை நம்பிய நாம நிம்மதியா இருக்க வேண்டும் என்றால், யாருடைய மனதவரை பற்றி கொள்ளுமோ அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று எழுதியிருக்கு. அந்த வார்த்தையை நம்பி பாருங்க, ஒரு குழந்தை எவ்வளவு பயம் இருந்தாலும் தாயின் மடியில போகும்போது எவ்வளவு கம்ஃபர்டபுளா, எவ்வளவு நிம்மதியா இருக்குமோ, அதே போல நாமும் ஆண்டவரை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்வோம். ஒவ்வொன்றுக்கும் பயந்து விடாமல் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று தைரியமாயிருப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. இன்னொரு முறை எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பெரிய ஜெபங்கள் செய்தா ஒருவேளை நீங்க போய்விடுவீங்களா? ஓகேங்க, பாருங்க. இந்த நாட்களில் அநேகருக்கு அனாவசியமான பதட்டங்கள், அனாவசியமா தங்களை வருத்தப்படுத்திக் கொள்கிறாங்க. என்ன அந்த வருத்தம்னு கேக்குறீங்களா? இது ஏதோ புதிய வகையில எப்பொழுதும் இருக்கிறது தான் இது. ஆனா இப்போ அதிகமாயிடுச்சு. என்ன இந்த வருத்தம்? யாராவது என்னுடைய இடத்தை எடுத்துக் கொள்வார்களோ, எனக்கு வரவேண்டிய பாராட்டு வேற யாருக்கோ சென்று விடுமோ, என்னை விட அதிகமாக யாராவது புகழப்படுவார்களோ, என்னை விட அதிகமா யாராவது அழகா இருப்பார்களோ, பலமுள்ளவர்களா இருப்பார்களோ. என்னங்க, எப்பொழுது பார்த்தாலும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி, எப்பொழுதும் இந்த சுய பரிதாபத்தோடு உனக்கு இருப்பதை வைத்து தேவனை துதித்து ஆனந்திப்பதற்கு பதிலாக அது போய்விடுமோ 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 என்ற பயத்தோடு இருப்பது இன்றைக்கு சர்வ சாதாரணமாகிவிட்டது. இந்த காம்படிஷன் இருந்த உலகத்தில் எங்க பார்த்தாலும் போட்டி போடும் சுபாவம். போட்டி போடுகிற சுபாவத்தாலே சமாதானம் போய்விடுங்க. இன்னும் கொடுமை வினோதம் என்னவென்றால், இன்றைக்கு கணவன் மனைவியும் கூட ஒருவர் மேல் ஒருவர் போட்டி போடுகிறாங்க. சொல்லுங்கம்மா, உங்க கணவரை யாராவது பாராட்டினா உங்களுக்கு முன்பு நீங்க சந்தோஷப்படுறீங்களா? நீங்க சொல்லுங்க. உங்க மனைவியை குறித்து யாராவது நல்ல விதமா பாராட்டி நல்லபடியா சொன்னா நீங்க சகித்துக் கொள்வீங்களா? உடனே உங்களுக்கு கோபம் வந்துவிடும், உடனே பொறாமை வந்துவிடும். என்னங்க, போட்டி போடுகிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் போட்டி போடுகிறாங்க. கணவரோடு போட்டி போட்டால், மனைவியோடு போட்டி போட்டால், நீங்க இருவரும் உங்க சமாதானத்தை இழந்து போவீங்க. இந்த இடது கை வலது கையின் மேல போட்டி போட்டால் என்னாகும் சொல்லுங்க? 2 கரங்களும் சேர்ந்து வேலை செய்யணும். வலது கண் இடது கண்ணின் மேல போட்டி போட்டு நீ நான் சொல்வதே கேட்க வேண்டும் என்று ஒரு கண் ஒரு பக்கமும் இன்னொரு கண் இன்னொரு பக்கமும் பார்த்தால் அவனுக்கு ஏதாவது தெரியுமா? அவனால பார்க்க முடியுமா? எதையாவது கவனிக்க முடியுமா? சரியாதான் பார்க்க முடியுமா? அவங்களுக்கு மார்க்கண் வந்துவிடும். இன்றைக்கு இப்படித்தான்ல. இன்றைக்கு உலகம் முழுவதும் போட்டிகள். அந்த போட்டிகளால் வருவதே பொறாமை, விரோதங்கள். அது முதிர்ந்து போனால் கொலை வரைக்கும் போகுது. இது ஏதோ வினோதம் அல்ல. ஏபேலின் காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டார், காயினின் காணிக்கையை தேவன் ஏற்கவில்லை என்ற பொறாமையினால் காயின் ஆபேலை கொன்று விட்டான் என்று வேதத்தில் இருக்கிறது. எவ்வளவு பயங்கரம் இது! எனக்கு கிடைக்கவில்லை அந்த பாராட்டு, இன்னொருவனுக்கு கிடைத்தது என்னும் போது அவனுக்கு தீங்கு செய்ய வேண்டும், மொத்தத்தில் அவனை கொன்றே போடணும், அவன் உலகத்திலே இருக்கக்கூடாது என்ற வார்த்தை இன்றைக்கு அப்படியே பார்க்கிறோங்க. ஒருவரை ஒருவர் கொள்ளுவதிலே தேறி போயிருக்கிறார்கள். ஆச்சரியப்பட ஒன்றுமில்ல. ஏன் இந்த யுத்தங்கள்? ஏன் இந்த பிடிவாதங்கள்? ஏன் சின்ன சின்ன இடங்களுக்காக ஒருவரை ஒருவர் கொள்ளுவது, அழித்துக் கொள்ளுவது ஏனுங்க? இந்த சுயநலம் என்பது மனிதனின் இருதயத்தை ஆளுகை செய்கிறது. ஒன்று நினைவில் கொள்ளுங்க,
உங்களுக்கு இருப்பதை குறித்து நீங்க பெருமைப்படுவது, இல்லாததற்காக ஆசைப்படுவது கொஞ்சம் கூட நல்லது இல்லைங்க. உங்களுக்கு இருக்கிறவைகளுக்காக தேவனை துதியுங்கள். இல்லாதவைகள் வேண்டும் என்றால் தேவனை கேளுங்க. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். எனக்கு இது போதும் என்று சொல்ல கற்றுக்கொள்ளணும். ஒரு பக்தன் ஜெபிக்கிறார் நீதிமொழிகளிலே, என்னை செல்வந்தனாகவோ ஏழையாகவோ வைத்துக் கொள்ளாதேயும். ஒருவேளை நான் ஐஸ்வர்யமானாகி பணம் அதிகமாகி தேவன் எங்கே என்பேனோ என்னமோ, ஏழையானால் கொள்ளையிட்டு தேவன் நாமத்தை வெட்கப்படுத்துவனோ என்னமோ, எனக்கு தேவையான ஆகாரத்தை தந்தருளும், எனக்கு தேவையானது எனக்கு தாரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறவன் நிம்மதியாக இருக்க முடியும். ஒருமுறை பாருங்க, சங்கீதம் 75:6 கிழக்கில் இருந்தாகிலும் மேற்கில் இருந்தாகிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. உயர்வு வேண்டுமென்றால், ப்ரமோஷன் வர வேண்டுமென்றால், இன்னொரு ஸ்டெப் ஹையர் லெவலுக்கு போக வேண்டுமென்றால், அது அவர்களாலே இவர்களாலே உண்டாகிறது கிடையாது. கிழக்கில் இருந்தாவது மேற்கில் இருந்தாவது வனாந்திரத்திலும் இருந்து ஜெயம் வராது. அது நம்ம தேசத்தில் இருக்கிற ஒரு சிலர் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அமெரிக்கா போகணும், இங்கிலாந்து போகணும், கனடா போகணும் என்பாங்க. அங்க சென்றால் நல்லா படிக்கலாம், பெரிய வேலைகள் கிடைக்கும், நல்ல வருங்காலம் இருக்கும் என்று நினைக்கிறாங்க. தவிர நீங்க தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா எங்க இருந்தாலும் அங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவன் உங்களை உயர்த்தினா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இன்றைக்கு அநேகர், நம்ம இந்தியர்கள் எல்லாம் அநேக தேசங்களுக்கு படையெடுக்கிறாங்க. மில்லியனர்ஸும் கூட இந்த தேசத்தை காலி செய்து போய் விடுகிறாங்களாம். நம்ம என்னமோ நம்ம தேசம் ரொம்ப விருத்தி அடைகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இங்க நல்ல எஜுகேஷன் இருந்தா வேற தேசங்களுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இங்க தேவன் உங்களுக்கு துணையா இருந்தால் எங்கிருந்தாலும் அங்க நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஈசாக்கு அந்நிய தேசத்துல இருந்தார், பஞ்ச காலத்துல இருந்தார். ஆனால் விதை விதைத்த போது 100 மடங்கு பலனை பெற்றார். கிழக்கில் இருந்தாவது பாருங்க, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல படித்தால் நமக்கு வராதுங்க. ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போனால், அரேபியன் கண்ட்ரீஸ் போனால் நம்ம பணக்காரர் ஆகும் என்று நினைத்து ஏதோ ஆசைப்படுகிறாங்களே தவிர, அங்க இருக்கிறவங்க கஷ்டங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம்ல. மற்ற தேசங்களிலே வெளிநாட்டவர்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கௌரவமும் இல்லாத நிலைமை பார்க்கிறோம். பாதுகாப்பும் கூட இல்லாத நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறது. பாதுகாப்பா இருப்பது கர்த்தருடைய சிறகுகளின் கீழே தான். தவிர நீங்க எவ்வளவு உங்களை செக்யூர் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும், உங்க முடியை பிடித்து நீங்க தூக்கி கொண்டாலும் நீங்க மேல உயர முடியாது. நம்ம முடிய நம்ம பிடிங்க கொண்டால் நம்ம மேல உயர முடியுமா? உயர்த்துகிறவர் ஆண்டவரேங்க. பாருங்க, தேவனே நியாயாதிபதி. அவர் ஒருவனை தாழ்த்துகிறார், ஒருவனை உயர்த்துகிறார். உயர்த்துகிறவர் அவரே. ஆண்டவர் சொன்னார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்திக் கொள்ளுகிறவன் தாழ்த்தப்படுவான். உன்னை நீயே உயர்த்திக் கொள்ள முயற்சித்தால் இருப்பதும் கூட இல்லாம போகும். நீ தாழ்த்திக் கொண்டால் தாழ்மையானவர்களிடத்தில் அவர் கிருபையுள்ளவரா இருக்கிறார். தேவன் உன்னை உயர்த்துவாரு, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். மனிதரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை பற்றிக் கொள்வதே நலம். ராஜாக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை சார்ந்திருப்பதே நலம். யாரை பார்த்தும் பொறாமப்படாதீங்க. அவளுக்கு இருக்கே எனக்கு இல்லையே என்ற சுய பரிதாபத்தோடு உங்க மனசாட்சியை கெடுத்துக் கொள்ளாதீங்க. அனாவசியமானவர்களுக்காக பதறாதீங்க. இருக்கிறத அனுபவிக்காமல் அவஸ்தைப்படாதீங்க. ஓடோடி பாலை குடிப்பதை விட நின்ற இடத்துல தண்ணீர் குடிப்பது நல்லதுன்றாங்க ஒருத்தங்க. எங்கேயோ போய் எப்பொழுதோ ஏதோ செய்வோம் என்பதை விட, நீங்க இருக்கும்போது இருக்கிற இடத்துல இருக்கிறவைகளோடு நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடிந்தா அதுவே உண்மையான மன திருப்தி. கர்த்தரை உடையவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்க. நீர் எனக்கு இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் பிளஸ் ஏழ்மை கூட அது நிறைவுதாங்க, அது ஆசீர்வாதமே. ஆண்டவர் இல்லாமல்
எத்தனை இருந்தாலும், எத்தனை மாடி வீடுகள் இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், பணம் இருந்தாலும், என்னங்க எவ்வளவு செல்வந்தர் ஆனாலும் கிறிஸ்து இல்லாவிட்டால் நீங்க வெறுமையே. எப்பொழுதும் கர்த்தர் உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கற்றுக்கொண்டேன். தேவனுடைய கிருபையிலே நிற்பதற்கு தேவனுக்காக தாழ்த்தி கொண்டு என்னுடைய ஸ்தானத்திலிருந்து நான் இறங்கி வந்து ஏசாண்டருடைய ஊழியத்திலே என்னுடைய வாலிப வயது முழுவதும் தேவனுடைய ஆலயத்திலே தேவ ஊழியருடைய சிற்சையிலே அவங்களுடைய கண்டிதத்தில் அவங்க திருத்துதலிலே அடங்கி இருக்க நான் கற்றுக்கொண்டேன். இதோ தேவன் தம்முடைய கிருபையினால இப்போது எனக்கு 50 வயது வந்த பிறகு என்னங்க டிவியில வந்தேன். அது வரைக்கும் ஒரு வில்லேஜ் பாஸ்டராய், ஒரு கிராம ஊழியராக, யாருக்கும் தெரியாத நபராக தேவன் என்னை அடக்கி வைத்தார், என்னை மறைத்து வைத்திருந்தார். அது எனக்கு எவ்வளவு நன்மையானதுங்க. தேவன் உயர்த்துவாரு, தேவன் ஒரு நபரை ஆசீர்வதிப்பாரு. அந்த நன்மைக்காக நம்ம காத்து கொண்டிருக்க வேண்டும். ஏற்ற வேலையில எல்லாவற்றையும் அழகாக செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். நம்மை நாம தாழ்த்திக் கொள்ளுவோம். அன்றைக்கு யோசேப்பு தன் சகோதரர் மேல் பொறாமை கொள்ளவில்லை. அவர் மீது குற்றம் சுமத்தினவர்களை பகைக்கவில்லை. ஆனால் தேவன் எனக்கு இதெல்லாம் அனுமதிக்கிறார் என்று தாழ்த்தி கொண்டார். ஏற்ற வேளையில தேவன் அவரை எகிப்தின் சிங்காசனத்தின் மேல் ஏற்றி போஷிக்கிறவராய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்திக் கொண்டார். ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார். உங்களுக்காக தீமையான எண்ணங்கள் அவருக்கு இல்லைங்க. நீங்க தரித்திரனாய், நீங்க வெட்கப்படுகிறவனாய், நீங்க கையால் ஆகாதவனாய் இருந்து விட வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் கிடையாது. உங்களில் இருந்து தன்னுடைய பெரிய காரியங்களை உலகத்துக்கு காண்பிக்க ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். எதுவா இருந்தாலும் சரி, இந்த ஃபவுண்டேஷன் சரியா இருந்தா அந்த பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? இத்தனை மாடி இருக்கிற கட்டடத்தை கட்ட அவ்வளோ ஆழமாய், அவ்வளோ உறுதியாக கடைக்கால் போட வேண்டும். அப்படிப்பட்ட பில்டிங் அநேக காலம் அந்த அஸ்திபாரம் மாத்திரமே இருக்கிறதுனால வெளியே தெரியாது. ஒருவேளை இன்றைக்கு நீங்க கஷ்டப்படுகிறீங்களோ என்னமோ, இப்ப நீங்க ரொம்பவும் குறைச்சல் இருக்கிறீங்களோ என்னமோ, இங்க இப்பொழுது ஒரு அப்பாவியாக அல்லது இக்னரண்டா இருக்கிறீங்களோ என்னமோ, யாரும் உங்களை அடையாளம் காணாத ஒரு யாரோவா இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை உயர்த்துகிற நாள் சமீபத்தில் இருக்கிறது. நீங்க அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருந்தால், அவருடைய வார்த்தைகளின்படி உங்க வாழ்க்கையை கட்டிக்கொண்டால், உங்களுக்காக அவர் பெரிய திட்டங்களை கொண்டிருக்கிறார். என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியாக செய்கிறவன் கற்பாறையின் மேல் அஸ்திபாரத்தை போட்டு வீடு கட்டியவனை போல இருக்கிறான். என்னுடைய வார்த்தைகளை கேட்டும் அதன்படியாக செய்யாமல், அதன்படியாக இல்லாமல் சீக்கிரமாய் கட்ட வேண்டும் என்று அஸ்திபாரம் போடாமல் மணல் மீது வீடு கட்டியவன் என்னாகிவிடுங்க? காற்றடித்து புயல் வந்தபோது அந்த வீடு மண்ணுக்கு மண்ணாகும், அழிந்து போய்விடும். நம்ம பக்தி 3 நாள் கொண்டாட்டம் அல்லங்க. அநேகர் ஒரு மின்னலை போல அவங்க தெரிகிறாங்க. எங்களை போன்ற ஊழியர்கள் அநேகர் ஏதோ விருத்தி அடைந்து விட்டோம், ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம், பெரியவர்கள் ஆகிவிட்டோம் என்று கொஞ்ச காலம் சொல்லுவாங்க. ஆல் ஆஃப் சடன் தற்கொலைகள் செய்து கொண்டு மறிக்கிறவர்கள், ஜீரோவுக்கு எல்லாவற்றையும் இழந்து போய் வியாபாரத்தில் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போகிறவங்க, ஏழ்மையான நிலையில் தரித்திரர் ஆகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் புகழ்பெற்ற மூவி ஸ்டார்ஸ், கோடிகளுக்காக ஓடியவர்கள் இன்றைக்கு சாப்பாடு இல்லாமல் வீதிகளில் பிச்சை எடுக்கிறார்கள் என்று அப்பப்போ நியூஸ்ல பார்க்கின்றோம். எவ்வளவு வேதனை இது! நம்மை நாம உயர்த்தி கொண்டால் நம்முடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கும். நாம பணத்தையே நம்பி இருந்தால் நம்முடைய முடிவு அது போலத்தான் இருக்கும். உன்னுடைய முதிர் வயதிலும் உன்னை கைவிடாத ஆண்டவர் இருக்கிறபடியால் நீங்க அவர் மீது விசுவாசத்தை வைங்க. உங்கள் தலையை உயர்த்துகிறவர் அவரே. நீங்க எங்க தலை குனிந்தீங்களோ வெட்கத்தோடு, அங்கேயே தேவன் உங்க தலையை உயர்த்தி எல்லாரும் முன்பு உங்களை நிற்க வைக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கலங்காதீங்க, பொறாமப்படாதீங்க, அழுது கொண்டு உட்கார்ந்து இருக்காதீங்க, சுய நீதியால் நிறையாதீங்க. எப்பொழுது பார்த்தாலும் சுய பரிதாபத்துக்கு இடம் கொடுத்து
உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்து கொள்ளாதீங்க. இயேசுவின் மீது நம்பிக்கை வைங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யார் யார் இந்த நேரத்தில் ஆண்டவரே தங்களை தாங்கள் சிறுமைப்படுத்திக் கொண்டு என் வாழ்க்கை இவ்வளவுதான், என் வாழ்க்கை இப்படித்தான், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எல்லாரும் வளருகிறாங்க, எல்லாரும் பெரியவர்களாகிறாங்க, நான் இன்னும் இப்படியே இருக்கிறேன் என்று மற்றவர்களோடு ஒப்பிட்டுக் கொண்டு சோர்ந்து போகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களே இன்றைக்கு நீங்க சந்தியுங்க ஆண்டவரே. எங்கள் தலையை உயர்த்துகிறவர் நீரே அப்பா. எங்களை யாருமே எங்களை ப்ரொமோட் பண்ண முடியாது, எங்களை உயர்த்தவும் முடியாது. கிழக்கில் இருந்தாவது மேற்கில் இருந்தாவது வனாந்திரத்தில் இருந்தாவது உயர்வு வராது. எங்களை உயர்த்துகிறவர் தேவனே. ப்ரமோஷன் கம்மத் ஃப்ரம் அபவ் என்று விசுவாசிக்க, உம்மாலே உயர்த்தப்பட்டு உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய சாட்சிகளாக வாழ்வதற்கு இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாருங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 நீங்க உடனடியாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பட்சத்தில் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிக்கணுங்க. நிச்சயம் தேவன் நமக்கு பதில் தருவார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீங்க. அவ்வளவு பிரயாசத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை நாங்க தொடர்கின்றோம். எனக்காகவும் என்னுடைய டீமுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நாளுக்கும் இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.